சொன்னா அவர் முஸ்லிம்களுடைய அடையாளம் அவர்கிட்ட இல்லை. அப்ப தீய குணங்களை விட்டு விலகி கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயமான அது கடமையாக இருக்கிறது. அந்த தீய குணத்துல மிகவும் கொடியது என்ன அப்படின்னு சொன்னா பொறாமை கொள்வது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த பொறாமைங்கிற குணம் இருக்கிற இது அல்லாஹ் வழங்கியதை அல்லாஹ் பங்கீடு செய்ததை ஆட்சேபிக்கும் நிலையை இந்த பொறாமை என்று சொல்ல குணம் ஏற்படுது. நான் அவருக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, எனக்கு இல்லையே. அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய பங்கீடு. அதுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பதுதான் இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம். இப்ப யாருக்கு எதை வேணாலும் அல்லாஹ் கொடுப்போம், அது அவனுடைய நாட்டா, அது அவனுடைய விருப்பம். யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை முடிவு செய்வது அல்லாஹ். எனக்கு கொடுக்கலையே, அவருக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, அவருக்கு ஏன் இது கிடைச்சிச்சு, அவருக்கு எப்படி இது கிடைச்சிச்சு என்பதாக அந்த பொறாமை கொள்வது அல்லாஹ்வுடைய பங்கீட்டை ஆட்சேபிக்கக்கூடிய ஒரு செயலாக மாறும். அதனாலதான் இது தீய குணங்களிலேயே மிக முக்கியமானதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் ஒருவருக்கு கிடைத்திருக்கும் வசதியை பார்த்து பொறாமை கொள்ளும் பொழுது அவன் இறைவனுடைய பங்கீட்டை குறை சொல்கிறான் என்பதாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் சொல்லுகின்றார்கள். ஒருவர் மீது பொறாமை கொள்வதால் அவருக்கு தான் தீங்கு ஏற்படுது. யாருக்கு பொறாமைக்கு எவர் பொறாமை கொள்றாரோ அவருக்கு தான் தீமை ஏற்படுவதை தவிர அவர் பொறாமை கொள்வதன் மூலமாக அவருக்கு யாரை பார்த்து பொறாமைப்படுறாரோ அவருக்கு கிடைச்சதெல்லாம் இவருக்கு கிடைச்சாரு. அதற்கு மாறாக பொறாமை கொள்பவருக்கு தீங்குதான் ஏற்படுகிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். என்பதாக பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது ஏற்படும் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் எந்த அடியானிடத்துல இருக்குதோ யாரிடத்துல இருக்குதோ அவர் எப்படி துவா செஞ்சாலும் அந்த துவா அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்க போறது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பொறாமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். பொறாமை என்று சொல்லக்கூடிய குணத்தை கொண்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். நெருப்பு விறகை அழித்து விடுவது போல் பொறாமை நன்மையை அழித்து விடுகின்றது. அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை விட்டும் அது உங்களை தூரமாக்கி விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் பொறாமை கொள்ளக்கூடிய மனிதனை விட்டு அல்லாஹ் தூரமாகிறான். அவனுடைய துஆக்களை அல்லாஹ் தூரமாக்குறது இருக்கட்டும், பொறாமை கொள்ளக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ்வே தூரமா போயிடான். அல்லாஹ் தூரமா போயிட்டானா அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்காது,